நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். போதும் பெரியமா, நானே பண்ணிப்பேன். உன் மாமியார் என்கிட்ட சொல்லிட்டு போயிருக்கா, உன்னை நான் தான் பத்திரமா பாத்துக்கணும்னு. இந்த அம்மா இருக்காங்களே, என்ன நினைச்சு அவங்களுக்கு ரொம்ப கவலை. எல்லார பத்தியும் தான். நீயே பார்த்தல, என்ன இங்க உட்கார வச்சுட்டு கார்த்திக் அவ வீடு பார்க்க போயிட்டா. உனக்கு என்ன தோணுது அர்ச்சனா? இன்னைக்கு நமக்கு வீடு கிடைச்சிரும்ல? அக்கா, நானும் அப்படித்தான் நினைச்சுக்கிட்டு இருந்தேன். இன்னைக்கு நாங்க 3 வீடு பார்த்துட்டோம். ஒரு வீடு கூட எனக்கு பிடிக்கலக்கா. ஆனா கார்த்திக்கு எல்லா வீடும் பிடிச்சிருக்குன்னு சொல்றான். அவனுக்கு எங்க புரிய போகுது இதெல்லாம்? ஒண்ணு கூடவா நல்லா இல்ல? எதுவுமே நல்லா இல்லக்கா. அந்த மாதிரி வீட்ல நம்ம எப்படிக்கா போயிருக்கிறது? பாத்ரூம்க்கு எதிர்த்தாப்புலயே பூஜை ரூமும் இருக்கு. அது எப்படிக்கா சரியா வரும்? அந்த வீட்ல காத்து கிடையாது, வெளிச்சம் கிடையாது. நம்ம மருமக இப்ப மாசமா இருக்கா. அதுவும் இந்த மாதிரி நேரத்துல காத்து இல்லாம வெளிச்சம் இல்லாம இந்த மாதிரி வீட்ல நம்மளால இருக்க முடியாதுக்கா. இப்ப நாம என்ன பண்றது? இன்னும் வீடு பாக்கலாம்க்கா. நான் கார்த்திக் கிட்ட சொல்லிருக்கேன், வேற நல்ல வீடா பாருன்னு. இன்னைக்கு அவனுக்கு ஆபீஸ் போக வேண்டியிருக்கான். நாளைக்கு தான் இனிமே வீடு பார்க்க முடியும். ஏய், எப்படி இருக்க? நல்லா இருக்கேன்டா. என்ன பண்ணிட்டு இருக்க? ஒன்றும் இல்லை, சும்மா இன்டர்நெட்ல வீடு தேடிட்டு இருக்கேன். இன்டர்நெட்லையா? ஏன் புரோக்கர் யாரும் உனக்கு வீடு காட்டலையா இன்னும்? எனக்கு எல்லா வீடும் பிடிச்சிருந்தது, ஆனா அம்மாவுக்கு தான். டோன்ட் வரி, நான் வேற யார்கிட்ட பேசி பார்க்குறேன்டா. தேங்க்யூடா. சாரி, நீ கஷ்டப்பட்டு வீடு பிடிச்சு கொடுக்குற. ஆனா அப்படியா? நானும் பார்த்துட்டு இருக்கேன், இப்பெல்லாம் சாரி தேங்க்ஸ்லாம் நிறைய சொல்றீங்களே சார். சாரி. அப்போ சரி, நான் உங்களுக்கு நாளைக்கு கன்ஃபார்ம் பண்ணி சொல்லிடுறேன். ஓகே? ஓகே சார், தேங்க்யூ. அப்பா, அனன்யாவோட பர்த்டேக்காக நம்ம டெக்கரேட்டர்கிட்ட பேசி வச்சிருந்தோம்ல, அவர் தான் கால் பண்ணாரு. பர்த்டேக்கு என்ன கலரில் பலூன்ஸ் வேணும், என்ன தீம்னு கேட்டு கால் பண்ணியிருந்தாரு. நான் நாளைக்கு சொல்கிறேன்னு சொல்லிட்டேன். அது வந்து நாங்களும் அதை பத்தி தான் பேசிட்டு இருந்தோம். இந்த சூழ்நிலையில அனன்யாக்கு பிறந்த நாள் கொண்டாடுறது சரியா இருக்குமா? வீட்ல இருக்கிற நாம எல்லாரும் சேர்ந்து அனன்யாவோட பிறந்த நாளை கொண்டாடினா சரியா இருக்காது? நல்ல யோசனை தான். பெரிய அளவுல கொண்டாடணும்னு இல்ல, நம்ம வரைக்கும் கொண்டாடிக்கலாம். நம்ம 2 குடும்பமும் இங்க இருக்கோம். கூடவே லட்சுமியையும் நந்தினியையும் குடும்பத்தோட வர சொல்லிடலாம். அப்புறம் அனன்யாவோட பாட்டியையும் வர சொல்லிடலாம். வேற யாருக்கும் நாம சொல்ல வேண்டாமே. நம்ம அனன்யா 100 வயசு வரைக்கும் நல்லா வாழணும். ஒவ்வொரு வருஷமும் இவளோட பிறந்த நாளை பெரிய அளவுல நீங்க கொண்டாடணும். இது பார்ப்ப சூர்யா, என்ன இருந்தாலும் முதல் பிறந்த நாள் மாதிரி வராது. முதல் தடவை கொண்டாடும் போது அதுல இருக்கிற சந்தோஷமே தனிதான். வாழ்க்கையோட முதல் பரீட்சை, முதல் சம்பாத்தியம், முதல் குழந்தை, முதல் குழந்தையோட பிறந்த நாள், இந்த மாதிரி முதல் விஷயங்கள் எல்லாம் வாழ்க்கையில மறக்கவே முடியாது. எங்க குழந்தைங்க எல்லாரும் ரொம்ப பெரியவங்களா வளர்ந்துட்டீங்க. இருந்தாலும் இன்னைக்கும் உங்களோட முதல் பிறந்த நாள் எனக்கு ஞாபகம் இருக்கு. நேத்து நடந்தா மாதிரி இருக்கு. என்ன ராஜசேகர், உனக்கு ஞாபகம் இருக்கா? கார்த்திக்கோட 7வது பிறந்த நாள் அன்னைக்கு நம்ம என்னெல்லாம் பண்ணோம்? விஸ்வநாதன், நாங்க சந்தோஷமா இருக்கணும்னு நீங்க நினைக்கிறீங்க. எங்க உணர்வுகளுக்கு மதிப்பு கொடுக்கறீங்க. எங்களுக்கு மிகப்பெரிய சந்தோஷமே இது ஒண்ணுதான். பெரிய சம்பந்தி, எங்க சந்தோஷம் உங்க சந்தோஷம் எல்லாம் ஒண்ணுதான். அப்படின்னா சரி, எங்க சந்தோஷத்துக்காக நம்ம அனன்யாவோட பிறந்த நாளை நீங்க எப்படி யோசிச்சீங்களோ அதே மாதிரியே பண்ணுங்க.
அனன்யா செல்லம், உங்க தாத்தா கிட்ட சொல்லுமா, பிறந்த நாளைக்கு எந்த கஞ்சத்தனமும் இங்க செல்லாது. ஆ, உங்க இஷ்டப்படியே செய்யலாம் சம்பந்தி. அப்படின்னா சரி. இந்த சந்தோஷத்தை கொண்டாடவே நம்ம ஜிலேபி சாப்பிட போறோம். என்ன கொடுப்பா ராஜசேகர்? இதெல்லாம் எதுக்கு வாங்கிட்டு வந்தீங்க? வீட்ல நாங்க டிஃபன் எல்லாம் ஆ, பெரிய சம்பந்தி, நீங்க ரொம்ப நல்ல யோசனை சொன்னீங்க. ராதிகா, கூடவே சுட சுட டீ கிடைச்சதுன்னா இன்னும் ரொம்ப நல்லா இருக்கும். இதோ இப்ப கொண்டு வரேன். சுகன்யா, வந்தனா. நாம டிஃபன் செஞ்சு வச்சிருக்கோம்ல, அதெல்லாம் பரிமாற வேண்டாம். இதை மட்டும் பரிமாறலாம். இல்லம்மா, நாம எல்லாத்தையும் சேர்த்து தான் பரிமாறுவோம். நீங்க ரொம்ப ஆசையா செஞ்சு வச்சிருக்கீங்க. பெரியப்பாவும் ஆசையா எல்லாருக்காகவும் டிஃபன் வாங்கிட்டு வந்திருக்காரு. அதனால ரெண்டுத்தையும் சேர்த்தே பரிமாறுவோம். வாங்க சித்தி, வா வந்தனா. லக்ஷ்மி தான் பண்றா. ம். சொல்லுமா, எப்படி இருக்க? ஆ, ம். வாங்க மாப்பிள்ளை, வாங்க. சரியான நேரத்துல தான் வந்திருக்கீங்க. உட்காருங்க. ராதிகா, மாப்பிளைக்கு டிஃபன் பரிமாறுமா? இதோ. சுகன்யா. தேங்க்ஸ். வீடு என்னாச்சு கார்த்திக்? ஒன்றும் இல்லை பெரியப்பா, 2-3 வீடு பார்த்தோம், ஆனால் எதுவும் செட் ஆகல. ஏன், பெரிய மாப்பிள்ளை ஏதோ வீடு பார்த்து வச்சிருக்காருன்னு காலையில நீதானே சொன்ன? ஒண்ணு கூட பிடிக்கல? அது மோகன் சொன்ன எல்லா வீட்டையும் நாங்கள் போய் பார்த்தோம் பெரியப்பா, ஆனால் நமக்கு தேவைப்படுற மாதிரி எந்த வீடும் அமையல. மாப்பிள்ள, நீங்க எதுக்கும் கவலைப்படாதீங்க. வீடு கிடைச்சிடும். தேங்க்ஸ். நான் ஏஜென்ட் கிட்ட பேசியிருக்கேன். நாளைக்கு இன்னும் நிறைய வீடு காட்டுவான். மோகனும் முயற்சி பண்ணுறான். 2-3 நாளில் கண்டிப்பாக ஏதாவது ஃபைனல் ஆகிடும். எனக்கு தெரியும். எல்லாரும் பெரிய வீட்ல இருந்து பழக்கப்பட்டவங்க பெரிய வீடா வேணும்னு முயற்சி பண்ணிக்கிட்டு இருக்க. ஒரு விஷயத்தை புரிஞ்சிக்க, நமக்கு இப்போ அவ்வளோலாம் நேரம் இல்லை. எதை செய்யறதா இருந்தாலும் சீக்கிரமா செய்யணும். நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். என்னாச்சு? வீடு கிடைச்சதாமா? இது வரைக்கும் இல்லையா. இன்னைக்கு ஒரு 3-4 வீடு பாத்திருக்காங்க. ஆனா அதுல ஒண்ணு கூட நல்லா இல்லையா. கடவுளே. லக்ஷ்மி, நான் சொல்றேன்னு தப்பா நினைக்காத. உங்க வீட்டுல இருக்கிறவங்க எல்லாம் இப்பவும் அர்ச்சனா நீ வீட்டுல தானே இருக்காங்க. அதே நம்ம வீட்டுல வந்து அவங்க தங்குறதுனால என்ன ஆயிட போகுது? நிக்கில் ப்ளீஸ். பொண்ணு வீட்ல வந்து அவங்க தங்குனா அவங்க செல்ஃப் ரெஸ்பெக்ட் பாதிக்கப்படும்ல. அதுக்காக மொத்த குடும்பமும் இப்படி டென்ஷனோட இருக்க முடியுமா சொல்லு? ஆ, யோசிச்சு பாரு லக்ஷ்மி, அவங்க இந்த வயசுல எவ்வளவு டென்ஷனோட இவ்வளவு ஸ்ட்ரெஸ்ஸோட இருக்காங்க. அப்படி ஒரு செல்ஃப் ரெஸ்பெக்ட் அவங்களுக்கு தேவையா? அவங்களும் டென்ஷன் ஆகி அதோட வீட்டுல இருக்கிறவங்களையும் டென்ஷன் ஆக்குறாங்க. நிக்கில் ப்ளீஸ். எங்க பெரியப்பாவை பத்தி தயவு செஞ்சு அப்படிலாம் பேசாதீங்க. உங்களுக்கு அவரை பத்தி தெரியாது, ஆனா எங்களுக்கு அவரை பத்தி நல்லாவே தெரியும். அம்மா, என்ன கூப்பிட்டீங்களா? வந்தனா சொன்னா. ஆமா அர்ச்சனா, உன்கிட்ட ஒரு விஷயம் பேசணும். என்ன விஷயமா? பெருசா ஒண்ணு இல்லம்மா. அது வந்து இங்க இருந்து போறதுக்காக எதுக்கு இவ்ளோ அவசரப்படுறீங்க? இதுவும் உங்க வீடு மாதிரி தானே. உங்களுக்கு ஏத்த நல்ல வீடு கிடைக்கிற வரைக்கும் நம்ம எல்லாரும் இதே வீட்ல ஒண்ணா இருக்கலாமே அர்ச்சனா. உனக்கு சீமந்தம் நடக்கிற வரைக்கும் எல்லாரும் இங்கே இருப்பீங்கன்னு நான் ரொம்ப ஆசைப்பட்டேன்.
அதுக்கப்புறம் மாப்பிள்ளை நல்ல வீடா பார்த்ததுக்கு அப்புறம் நீங்க நீங்க இங்க இருந்து போலாம்ல. இங்க பாருமா, இத பத்தி நான் உங்க வீட்டு ஆளுங்க கிட்ட பேசினா அவங்க ஒருவேளை என்ன தப்பா நினைக்கலாம். அதனால நீ பேசி பாரு. ஆ? நீ சொன்ன அவங்க கேட்பாங்கல்ல. என்னாச்சு, எதுவுமே பேச மாட்டேங்கிற? உனக்கு ஏதாவது உடம்பு சரியில்லையா? நீ அவங்க கிட்ட பேசுறல? அம்மா ராதிகா, ஏன் இவ்ளோ கோவப்படுற? பாவம் அர்ச்சனா, அவள கொஞ்சம் யோசிக்க டைம் கூட. அத்தை, இதுல யோசிக்கிறதுக்கு என்ன இருக்கு? அவ போய் பேச போறா, அவ்வளவுதான். அர்ச்சனா, அது வந்து நீ உடனே போய் அவங்க கிட்ட பேசிட்டு வாமா. ஏன் எதுவும் பேச மாட்டேங்கிற? ஏன் அமைதியா இருக்க அர்ச்சனா? நான் என்ன சொல்றதும்மா? என்ன சொல்றது? அது வந்து அர்ச்சனா, நீங்க எல்லாரும் இங்கே இருக்கணும்னு நினைக்கிறீங்க. அவங்க எல்லாரும் இங்க இருந்து தன்னோட வீட்டுக்கு போகணும்னு நினைக்கிறாங்க. ரெண்டு பேருமே சரியாதான் யோசிக்கிறீங்க. ஆனா நான் என்ன முடிவு பண்றது? அவங்க உங்க சம்பந்திங்கிறதுனால நீங்க நேரடியா எதுவும் கேட்க மாட்டீங்க. நீங்க அவங்க சம்பந்திங்கிறதுனால அவங்களும் உங்ககிட்ட எதுவும் சொல்ல மாட்டாங்க. ஆனா நான் என்ன பண்றதுமா? ரெண்டு பக்கமும் என் அம்மா இருக்கீங்க, ரெண்டு பக்கமும் அப்பா இருக்காங்க, ரெண்டு பக்கமும் என் குடும்பம் இருக்கு. இதுல யார தேர்ந்தெடுக்க? நீ அழக்கூடாதுமா, அழக்கூடாது. அழாதன்னு நான் தெரியாம பேசிட்டேன். நீ அழாத, சரியா? என்னால புரிஞ்சுக்க முடியுது. நீ இந்த நேரத்துல அழக்கூடாது, சரியா? அழாத. நான் இனிமே இதை பத்தி பேச மாட்டேன். உன் மனசை கஷ்டப்படுத்த மாட்டேன். போதும், அழாத. கண்ணை தொடச்சுக்கோமா. அழக்கூடாது. நீங்களும் தானே அழறீங்கம்மா. நான் எங்க அழறேன்? நான் அழல. நான் இப்படி பேசுறது உங்களுக்கு கஷ்டமா இருக்குல்ல? சாரி. அதெல்லாம் ஒண்ணு இல்லம்மா. நியாயமா நான் தான் உன்கிட்ட மன்னிப்பு கேட்கணும். நான் எப்பவும் இதே மாதிரி தான் பேசுறேன். உங்க அப்பா ஏற்கனவே அர்ச்சனா கிட்ட இந்த மாதிரி எல்லாம் பேசக்கூடாதுன்னு சொல்லி இருக்காரு. ஆனா நான் உன்னோட அம்மா வாச்சேன். இங்க பாரு, நான் பேசின எதையும் மனசுல வச்சுக்காத என்ன. இனிமே நீ வருத்தப்படுற மாதிரி நான் எதுவுமே பேச மாட்டேன். அம்மாவை மன்னிச்சுடு. பாத்தீங்களாம்மா, நம்ம பொண்ணு இன்னொருத்தங்க வீட்டு மருமகள் ஆனது எவ்வளவு பக்குவமாயிட்டா. ஆனா உங்க மருமக பாட்டி இன்னமும் அப்படியே தான் இருக்காங்க. எல்லா விஷயத்துக்கும் டென்ஷன் ஆயிடுறாங்க. சரி அர்ச்சனா, நான் சொல்றத கவனமா கேளு. இந்த விஷயத்த பத்தி யார்கிட்ட பேசாத, சரியா? நீங்களும் வேண்டிக்கோங்கம்மா. சீக்கிரமே எங்களுக்கு எங்க வீடு கிடைக்கணும். கிரிஜா, அது எனக்கு ஏதாவது வேலை இருக்கான்னு கேக்குறதுக்காகத்தான் வந்தேன். அதெல்லாம் இல்ல. சரி. வாடகைக்கு ஏதாவது நல்ல வீடு இருந்தா உடனே ஃபோன் பண்ணி சொல்றா. வாடகை வீடா? உனக்கு எதுக்குடா? அதெல்லாம் நான் அப்புறம் சொல்றேன். நீ வீடு இருந்தா ஃபோன் பண்ணு, ஓகே? நிச்சயமா சொல்றேன்டா. தேங்க்ஸ்ரா. கார்த்திக், வீடு ஏதாவது கிடைச்சதாப்பா? யார்கிட்டயாவது இதை பத்தி பேசுனியா? ஆமாம்மா, 2-3 பேர்கிட்ட சொல்லியிருக்கேன். நாளைக்கு போய் வீடு பார்க்கலாம். அப்படின்னா எப்ப பார்க்க போகணும்னு சொல்லு, நான் கூட வரேன். அம்மா, நானே போறேன். நீங்க ஏன் கவலைப்படுறீங்க? நான் கவலைப்படலப்பா, நான் உன் கூட வரேன். உனக்கு சில விஷயம் புரியாது கார்த்திக். அம்மா, நான் உங்களை கூட்டிட்டு போனேன்ல, எனக்கு அதுலயே தெரிஞ்சு போச்சு உங்களுக்கு எந்த மாதிரி வீடு வேணும்னு. நாளைக்கு நானே போய் அதே மாதிரி வீடு தேடி பிடிக்கிறேன். எனக்கு தெரியும் பா, நீ கரெக்டா பாப்ப. நான் வந்து பாக்குறது இன்னும் நல்லது தானே? ஏற்கனவே நம்ம நிலைமை சரியில்லை, நமக்கு நேரமும் கம்மியா இருக்கு. ஒரு வீடு பாக்குறோம்னா அது நல்லா இருக்கணும்னு நினைக்கிறது தப்பு இல்லையே கார்த்திக்? அம்மா, நான் முயற்சி பண்ணிட்டு இருக்கேன். ஒருவேளை தேவைப்பட்டா நான் உங்களுக்கு ஃபோன் பண்ணி வர வைக்கிறேன். அப்படின்னா நீ என்ன கூட்டிட்டு போகலன்னு சொல்லு. நான் கூட வந்து வீடு பாக்குறதுல உனக்கு என்ன கஷ்டம் கார்த்திக்? ஏன் வேண்டான்னு சொல்ற? கார்த்திக், உன் மனசுல என்ன நினைச்சிட்டு இருக்குன்னு தெளிவா சொல்லுப்பா. அம்மா, ஒரு பிரச்சனையும் இல்ல. நான் தான் சொல்றேன்ல, நான் போய் பார்த்துட்டு வரேன்னு. ஏன் உங்களுக்கு எல்லாம் என் மேல நம்பிக்கை இல்லையா?
கார்த்திக், நாளைக்கும் நீங்க வீடு பார்க்க போறீங்கல்ல? ஆமா. நீங்க அம்மாவையும் கூட கூட்டிட்டு போங்களேன். என்ன அர்ச்சனா நீயும் எவ்வளவு கஷ்டப்பட்டு அவங்கள சம்மதிக்க வச்சிருக்க. இப்போ நீங்களே யோசிச்சு பாருங்க கார்த்திக், அவங்க ஏன் உங்க கூட வர விரும்புறாங்கன்னு. ஏன் நிலைமைய கொஞ்சம் யோசிச்சு பாரு. நான் ஏன் அம்மாவை கூட்டிட்டு போக மாட்டேங்கிறேன்னு தெரியும்ல. எனக்கு தெரியுது கார்த்திக். தெரிஞ்சுமா இப்படி? ஆனா நீங்களும் ஒரு விஷயத்த புரிஞ்சுக்க முயற்சி பண்ணுங்க கார்த்திக். அவங்க உங்க கூட வரலைன்னா வீட்ல உட்கார்ந்து இத பத்தியே தான் யோசிச்சுக்கிட்டே இருப்பாங்க. எந்த வேலையிலயும் கான்சென்ட்ரேட் பண்ணவே முடியாது. இன்னொரு விஷயம் என்னன்னா, உங்களை விட என்ன விட அவங்க தான் வீட்டை நல்லா சமாளிச்சிருக்காங்க. நம்மளோட சர்க்கிள் கூட ரொம்ப பெருசு. ஃப்ரெண்ட்ஸ், ஆபீஸ், காலேஜ். ஆனா அவங்களோட உலகம் வீடு மட்டும் தானே. அவங்களோட சந்தோஷம், சோகம் எல்லாம் வீட்ல தான் அடங்கி இருக்கும். வீட்டோட 4 செவரு தான் அவங்களுக்கு உலகமே. அதான் அவங்க உங்க கூட வீடு பார்க்க வர ஆசைப்படுறாங்க கார்த்திக். அவங்களையும் கூட கூட்டிட்டு போங்களேன். கார்த்திக், அவங்க ஒரு அம்மா. அவங்களுக்கு நம்ம சந்தோஷத்தை தவிர வேற எதுவுமே முக்கியம் கிடையாது. நாளைக்கு வீடு பார்க்க போகும்போது அந்த வீடு அம்மாவுக்கு பிடிக்கணும்னு கடவுளை வேண்டிக்க அர்ச்சனா. அப்புறம் ஆபீஸ்? அதான் பெரியப்பா சொல்லியிருக்காருல, வீட்டை நான் ஃபைனல் பண்ற வரைக்கும் ஆபீஸ்க்கு நான் லேட்டா போகலான்னு. ம். சரி, நான் இப்போ நெட்ல வீடு இருக்கான்னு செக் பண்றேன். ம். நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். சொல்லுங்கம்மா, என்ன எழுதட்டும்? அம்மா, அனன்யாவோட பிறந்த நாளுக்கு பூஜை பண்ண போறோம்ல, பிரசாதத்துக்கு என்னெல்லாம் பண்ணணும்? அம்மா ராதிகா, பூரி பண்ணணும். அப்புறம் பூரி 2 எழுதிக்கோ. ஸ்வீட்டாவது பண்ணணும். ம். அப்புறம் ஆ, சம்பந்தியம்மா வேற என்னென்ன பண்ணுவாங்க? ஆ, ஏதாவது ஞாபகம் இருக்கா? அது ஸ்வீட்டுன்னா அல்வா பண்ணுவாங்கல்ல. ஆ. ஆ. பாத்தீங்களா, நாங்க அதை மறந்தே போயிட்டோம். வேற என்ன? சம்பந்தியமா நீங்களும் ஏதாவது சொல்லுங்க. அது கேசரி பண்ணலாமே, இல்ல சக்கரை பொங்கல் கூட ஆ. பண்ணலாம். பாயசம் நல்லா இருக்குமா? செல்ல அனன்யாவோட பர்த்டேக்கு அவ அத்தை தான் கையால பாயசம் பண்ணுவா. பாரு, இப்ப அர்ச்சனாக்கு 2 மடங்கு வேலையாயிடுச்சு. எப்படி? கேக் வேற செய்யணும்ல. பரவாயில்ல, அதனால என்ன, கேக்கும் பண்ணிடுவேன். அம்மா வா செல்லம், அத்தை கிட்ட வந்தியா? என்னடா இப்போ உனக்கு என்னென்ன வேணும்னு நீயே என்கிட்ட சொல்லு. ம்? அதெல்லாம் வேண்டாம், நிறைய செய்ய வேண்டாம் அர்ச்சனா. ஆமா அனன்யா, எங்களுக்கு வேணும்னு நினைச்சது எங்களுக்கு கிடைச்சிருச்சு இல்லையா? ம்? ஆமா, இந்த கேக்கு, பலூன் இதெல்லாம் இந்த காலத்து பசங்க கொண்டு வர பழக்கம். நம்ம காலத்துல எல்லாம் ஏது கேக்கு, பலூன் எல்லாம்? சரிதான். அப்பெல்லாம் காலையில ஒரு பூஜை பண்ணுவோம், ஒரு பூரி அல்வா பண்ணுவோம், அவ்வளவுதான், முடிஞ்சு போச்சு பிறந்த நாள். அப்படிதானே சம்பந்தியம்மா? ஆமா. ஆனா நாங்களாம் இந்த காலத்து பசங்க தானே. நாங்க கிஃப்டும் கொடுப்போம், ரிட்டர்ன் கிஃப்டும் வாங்கிட்டு தான் போவோம். ஆமால அனன்யா, நீயே உன் பாட்டி கிட்ட சொல்லிடு. இங்க இருக்கிறது நல்லதா இருக்கு. இருந்தாலும் சீக்கிரமே நம்ம வீட்டுக்கு போகணும்னு ஆசைப்படுறேன். இல்ல வாடகை வீடு இல்ல, நம்மளோட வீட்டுக்கு போகணும். அங்க உங்க பாட்டி தாத்தாலாம் இருப்பாங்க. நமக்கு நம்மளோட வீடு கிடைக்காத வரைக்கும் நாம வாடகை வீட்டுல இருப்போம். ஆனா எல்லாரும் சேர்ந்து இருப்போம். குட்டி, உங்களுக்கு ஒண்ணு தெரியுமா? அனன்யா அக்காவோட ஃபர்ஸ்ட் பர்த்டே வரப்போகுது. எனக்கு ஒரே ஒரு விஷயம் மட்டும்தான் புரிய மாட்டேங்குது. அம்மா உன் அக்காக்கு என்ன கிஃப்ட் தரட்டும்? உங்களுக்கு ஏதாவது தோணுச்சுன்னா என்கிட்ட சொல்லுங்க. ம்? இவ்ளோ நேரம் ஆயிடுச்சு, கார்த்திக் ஏன் இன்னும் வரல? அர்ச்சனா, உன்னோட மாத்திரை மருந்தெல்லாம் என்னோட ரூம்ல இருந்தது. உனக்கு தேவையா இருக்கும்ல? அம்மா, நீங்க ஏன் சிரமப்படுறீங்க? ஏம்மா இன்னும் கோவமா இருக்கீங்களா? இல்லையே, நான் எதுக்கு கோவமா இருக்கணும்? கோவப்படத்துக்கு தான் எனக்கு எங்க உரிமை இருக்கு? அம்மா ப்ளீஸ் இப்படி எல்லாம் சொல்லாதீங்க. இது பாருங்க,
கார்த்திக் அப்படி சொன்னதுக்கு பின்னாடி ஒரு காரணம் இருக்கு. ஆமாமா, குழந்தைங்க பெருசாயிட்டாங்கன்னா அவங்க எடுக்கிற முடிவை தான் நம்மளும் ஒத்துக்க வேண்டியிருக்கு. அம்மா, நீங்க நினைக்கிற மாதிரிலாம் எதுவும் இல்ல. அது வந்து கார்த்திக் ஏன் உங்களை கூட்டிட்டு போக வேண்டாம்னு நினைச்சாருன்னா, நீங்க நம்ம வீட்டை விட்டு வந்ததுக்கு அப்புறம் இந்த மாதிரி சின்ன சின்ன வீடெல்லாம் பாத்தீங்கன்னா உங்களுக்கு இன்னும் கஷ்டமா இருக்கும்னு நினைச்சாரு. நீங்க திரும்ப திரும்ப இந்த மாதிரி சின்ன வீடெல்லாம் பார்த்து உங்களுக்கு பழைய வீடு ஞாபகம் வந்துரும்னு நினைச்சாரு. நீங்க கஷ்டப்படுவீங்கன்னு நினைச்சாரு. இத கார்த்திகே உங்ககிட்ட சொன்னானே? ஆமா, அவர் உங்க மேல ரொம்ப அன்பு வச்சிருக்காரு. நீங்க இந்த மாதிரி கவலைப்படுறத பார்த்தா அவரும் ரொம்ப கஷ்டப்படுறாரு. பாவம் கார்த்திக். அவன் என்னடா என்ன பத்தி கவலைப்பட்டிருக்கானா? அம்மா, இப்ப நீங்க போய் தூங்குங்க. நாளைக்கு வீடு பார்க்க போகணும் இல்ல? அம்மா சாந்தி, வரேன்க்கா. ம்.